வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை தமிழகத்தில் திணிப்பதாக மத்திய அரசு திணிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்காங்க. இல்ல, இது நான் திணிப்பது என்று நாங்கள் மறுபடியும் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்கிறோம். உங்கள் ஆட்சியின் கீழ் நடைபெறும் பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் எத்தனை பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது? அதற்கு நீங்கள் ஏதாவது கட்டுப்பாடு விதித்தீர்களா? அரசாங்க பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு மறுக்கப்படுகின்ற இன்னொரு மொழி ஆற்றல் தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்கிறது என்று மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்லட்டும். எந்த விதத்திலும் எதையும் திணிக்க போவதில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் திணிப்பு என்று அந்த எண்ணத்தை இவர்கள் தான் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் நீங்க கொள்ளையடிக்க விரும்புறீங்க. இதுக்கு முன்னால எவ்வளவு நாள் வள்ளலாரை பத்தி ஸ்டாலின் பேசி இருக்கிறாரு. அதே மாதிரி திருவள்ளுவரின் கருத்துக்கள் எல்லோருக்கும் சமமானதுதான். ஆனா அதே காலத்துல, அந்த காலத்துல திருவள்ளுவரின் ஆடை அலங்காரம் அப்படி இருந்தது என்பதற்கு அவர் எப்படி தோற்றமளித்தார், ஒரு ஞானியை போல தோற்றமளித்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் கபலீகரம் செய்துவிட்டு இன்று வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் கபலீகரம் செய்து, நான் கேட்கிறேன், ஏதோ தமிழும் இவங்களுக்கு தான் சொந்தம், தமிழ் அறிஞர்களும் இவங்களுக்கு தான் சொந்தம், தமிழ்நாட்டில் பிறந்த எங்களுக்கெல்லாம் எந்த சொந்தமும் கிடையாது என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். ஸ்டாலினுக்கு தமிழ் மேலையும் தமிழ் அறிஞர்கள் மேலையும் எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழிசைக்கு இருக்குது. அதனால எப்ப பார்த்தாலும் அப்படி ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏறக்குறைய 75 ஆண்டுகள் உங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து கொண்டு வந்துட்டீங்க. அதற்கு முடிவு காலம் கட்டக்கூடிய காலம் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போகிறது. தமிழுக்கு நாங்களும் சொந்தக்காரர்கள். நான் அடிக்கடி சொல்றேன், தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது. நாங்க சொல்றேன், இன்னைக்கு சங்க இலக்கியத்திலே சொல்றேன், நாங்க பேசுற அளவுக்கு அண்ணன் ஸ்டாலினால, கலைஞர் பேசுற அளவுக்கு அவரால் பேச முடியுமா? தமிழை எந்த அளவுக்கு முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தமிழ் 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 என்று சொல்கிறீர்களே, தனியார் பள்ளிகளில் தமிழ் இல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன? அதே போல தமிழ் தெரியாமலேயே உயர்கல்வி வரைக்கும் தமிழகத்தில் படிக்கின்ற ஒரு காலம் வந்து உயர்நீதிமன்றம் 10ஆவதில் தமிழை பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லும் வரை தமிழகத்தில் தமிழ் முழுமையாக இல்லை. இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்ல, ஆளுநர் எனக்கு தெலுங்கானாவிலேயும் இந்த அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் ஆளுநர் அந்தந்த மாநிலத்தின் ஓராண்டு செய்கை இல்லைன்னா அதற்கு முன்னால் உள்ள செயல்திறனை அவர்கள் வெளிப்படுத்துவது உண்டு. ஆளுநர் அப்படி நினைக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆளுநர் மட்டும் இல்ல, மக்களே அதை நினைக்கிறார்கள். இன்னைக்கு மக்களே, அதனாலதான் இன்னைக்கு நிச்சயமாக தமிழகம் சரி. இன்னைக்கு டேவாஸ்க்கு போனாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தார், மகாராஷ்டிரா முதலமைச்சர் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தார், தமிழக அமைச்சர் எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தார். ஆக உங்கெல்லாம் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே தான் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. நாங்க அடிக்கடி சொல்லுவோம், கும்மிடி பூண்டியை தாண்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸே கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பார்டரை தாண்ட பார்டருக்குள்ளே இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துரு, எல்லைக்குள்ளே என்று தொல்லை வந்து விட்டது. இன்னைக்கு வேங்கை வயல் மாதிரி இடங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் எதற்கெடுத்தாலும் அவர்கள் ஒரு ஒப்புதல் தரமாட்டாங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டு, நான் சொல்லல, இன்னைக்கு தொழில் முனைவோருக்காக போன இடத்தில் 3 முதலமைச்சரை ஒப்பிடுங்கள். தமிழகம் எவ்வளவு முதலீடுகளை பெற்று வந்தது. இதுதான் தமிழகத்தில் இவர்கள் ஆட்சி செய்கின்ற முறை என்பதை நான் தெரிவித்துக் ஆளுநர் ஜஸ்ட் போஸ்ட்மேன் வேலையை மட்டும்தான் அவங்க பார்க்கணும், மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான போஸ்ட்மேன் வேலையை தான் பார்க்கணும்ன்றாரு உதயநிதி. எந்த மேன் அதை சொல்றாருன்றதான், போஸ்ட்மேனா இல்லைன்னா மிடில் மேனான்றது சொல்றது எந்த மேன் சொல்றாரு அப்படின்னு. உதயநிதி கலைஞரின் பேரனாக இல்லாமல், ஸ்டாலின் அவர்களின் மகனாக இல்லாமல் என்றால் இவருக்கு என்ன அடையாளம்? ஆளுநர் அப்படி கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மத்திய அரசினால், இந்த நாட்டையே ஆளக்கூடிய குடியரசுத் தலைவரினால் அவர்கள் ஒப்புதல் பெறப்பட்டு அவர்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுநர். ஆக ஆளுநர் பெரிய ஆளா இருக்கின்ற ஆளுநரை சின்ன ஆளா இருக்கிற உதயநிதி கூட சொல்ல முடியும் என்பதுதான் ஜனநாயகம். ஆனா யார் எதை சொல்கிறார்கள் என்பதுதான். கலைஞர் மைனஸ் உதயநிதி, ஸ்டாலின் மைனஸ் உதயநிதி. என்ன மேன்? ஆர்டினரி மேன். போஸ்ட்மேன் கூட இல்ல, ஆர்டினரி மேன். அவருக்கு போஸ்ட்மேனுக்கு போஸ்ட் கொடுக்கிற ஒரு பணியாவது இருக்குது. ஆர்டினரி மேனுக்கு என்ன இருக்குது? அதனால ஒரு ஆர்டினரி மேன் மற்ற மேன்களை பற்றி சொல்ல வேண்டாம்.
நீங்கள் எல்லாம் அப்படி தங்க தட்டில் வைத்து வெள்ளி கிண்ணத்தில் உண்டு இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறீர்கள். அவர்கள் வயதில் அவர்களை விட அனுபவசாலிகள் அவர்கள் கட்சியில் அமுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் உதயநிதிக்கு ஆளுநர் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் உயர்வான பதவியில் இருப்பவரை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். மாநில தலைவர் போட்டியில தமிழிசை இருக்காங்க. இல்ல, இது மாநில தலைவர் எங்களோட கட்சியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கிளை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னா புதிய மண்டல் தலைவர் பிரதாப் தான் இந்த மண்டலோட தலைவர். இதுதான் எங்களோட இன்னைக்கு மற்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல் தலைவர்களும் வந்திருக்காங்க. கோபி வந்திருக்காங்க, திருமணி வந்திருக்காங்க, ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. பாருங்க, இதுல பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால மண்டல் தலைவராக போட்டி போட்ட ஹரீஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வேற யார் வந்திருக்கா முன்னாள் மண்டல் தலைவர்? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய மண்டல் தலைவர்கள், இந்த தொகுதியில உள்ள மண்டல் தலைவர்கள் 4 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கட்சி கிளை தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது, மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநில தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்பொழுது மாநில தலைவர் சிறப்பாகவே செயலாற்றி கொண்டிருக்கிறார். கட்சியின் அடிப்படையில் அதற்கான விதிமுறைகள் இருக்கிறது. அது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ கட்சி தேர்ந்தெடுக்கும். ஆனா என்னை பொறுத்த மட்டில் நான் இதுவரைக்கும் எங்க கட்சியில ஒரு தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே அப்படி பணியாற்றுவேன். எந்த ஆசையிலும் நான் ஆளுநரா விட்டு வரல. பதவி ஆசையில் நிச்சயமாக நான் வரவில்லை. நான் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எளிய தொண்டனாகத்தான் வந்திருக்கிறேன். நான் ஆசைப்படுறேன், நான் போய் அதுக்காக வேலை செய்யறேன் என்று சொல்வதில் துளி அளவு கூட உண்மை இல்லை. டெல்லிக்கு போனேன்னா எனக்கு அந்தமான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அகில பாரத தலைவர் கூப்பிட்டு சொன்னாரே தவிர தமிழகத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கிற பழக்கமும் எனக்கு இல்ல. நான் 1999 சாதாரண தொண்டனாக சேர்ந்தேன். ஏறக்குறை 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்திருக்கிறேன். ஒரு நாள் கூட எனக்கு கிடைத்த பதவிகள் எதுவுமே நான் கேட்டு பெற்றதல்ல, எனக்கு எனது பணியை பார்த்து கொடுத்ததுதான். அதனால நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதே தவறு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.